அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்டிஇடி எக்ஸாம் இங்கிலீஷில் கம்பல்சரியாக கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்றது ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதில் கிராமரில் ஸ்பெசிஃபிக்காக சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டென்ஸு ஓனாக மேக் பண்ண போகிறது கிடையாது. அவன் பேட்டர்ன் கொடுத்துருவான், நம்ம சென்டென்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன பேட்டர்ன் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதுக்கு க்ளூ இருக்குது. என்னென்ன வேர்டு நம்ம எதுக்கு பொருந்ததுன்னு கண்டுபிடிச்சாவே ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிஎன்டிடி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சென்டென்ஸ் பேட்டர்னா சப்ஜெக்ட் வேர்பு, இல்லைன்னா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் கேட்பாங்க, இல்லைன்னா எஸ்விஐஓடிஓ சப்ஜெக்ட் வேர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இல்லைன்னா எஸ்விஓசி, இல்லைன்னா எஸ்விசி, சினா காம்ப்ளிமெண்ட்டு, எஸ்விஓஏ அர்ஜென்ட்டு, இல்லைன்னா அட்வர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேட்டர்னு. ஸோ இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அடுத்தது வேர்பு, அடுத்தது ஆப்ஜெக்ட், அடுத்து காம்ப்ளிமெண்ட், அடுத்தது அர்ஜென்ட், இவ்வளோதான். ஸோ சப்ஜெக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸுடைய ஃபஸ்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் அதற்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது ஹூ, வாட், விச், இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சராக வருது அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸு யாரை மையப்படுத்தி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு செயல் இருக்குன்னா அந்த செயல் யார் செய்கிறா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த ஒரு பொருளை பற்றி சொல்கிறேன்னா எந்த பொருளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் எதனை பேஸ் பண்ணி வருதோ அதுதான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இப்போ சப்ஜெக்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஆப்ஜெக்ட், வேர்பு. வேர்பு பொறுத்த வரைக்கும் வேர்பு இஸ் ஏ ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் வேர்டு, ஓகேங்களா? அதாவது வினைச்சொல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ இப்போ ஆக்சிலரி வேர்பு, இப்போ வேர்பை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாசு, வேறு. ஸோ இதெல்லாமே ஆக்சிலரி வேர்ப். ஏற்கனவே கொஸ்டின் டேக்கில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் ஆக்சிலரி வேர்ப் எல்லாத்தையும். ஸோ அடுத்தது மெயின் வேர்பு அப்படின்றது ஸ்ட்ராங் வேர்பு, வீக் வேர்பு அப்படின்னு பிரிச்சிருக்கும். ஸோ கோ, வெண்ட், கான், ஸோ இது எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். அது ஸ்ட்ராங் வேர்பு. அடுத்து வீக் வேர்புனா ப்ளே, பிளேடு, பிளேடு, வாண்ட், வாண்டட், வாண்டட், இந்த மாதிரி ஈடி சேர்ந்து அது வீக் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வேர்பு அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு. இது புரியுதுங்களா? அடுத்து இனிமேல் தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெண்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி வரும். ரெண்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி வரும். என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட், இல்லைன்னா ஹூம். வாட் இல்லைன்னா ஹூம். நல்லா இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஒரு கொஸ்டின் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வாட் இல்லைன்னா ஹூம், அதாவது என்ன இல்லைன்னா யாரை, என்ன இல்லைன்னா யாரை, இந்த ரெண்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அது ஆன்சர் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம்? எஸ்விஓ, எஸ்விஓ, ஓகேங்களா? இப்போ ஐ கிவ் மீ எ புக், இல்லைன்னா ஹீ கிவ் மீ எ புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான், அவன் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம்
எதை மையப்படுத்தி வருது? அவனை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து சப்ஜெக்ட். கிவ்னா கொடுக்கறது. ஸோ இதுதான் வேர்பு. ஸோ இப்போ சப்ஜெக்டு வேர்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அவன் கொடுத்தான். அவன் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? புக்கு கொடுத்தான். என்ன? வாட்? கொஸ்டின் வருதா? என்ன கொடுத்தான்? புக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? எனக்கு கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? எனக்கு கொடுத்தான். ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினும் வந்தால் இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி 2 கொஸ்டினையும் பேஸ் பண்ணி வந்தால் அது ரெண்டுமே என்னதாங்க? ஆப்ஜெக்ட் தான். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், அவன் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? புக்கு கொடுத்தான். டைரெக்டாக சொல்கிறோம். என்ன கொடுத்தாங்க? புக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ இது டைரெக்டாக வர்றதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான்? எனக்கு கொடுத்தான். ஸோ அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போ யாருக்குன்னு வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தால் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ புரியுதுங்களா? இப்போ இது வந்து SVIODO. SVIODO. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். He kicked the dog. He kicked the dog. சரிங்களா? இப்போ பாருங்கள், அவன் கிக் பண்ணான். எதை கிக் பண்ணான்? டாக். ஸோ அப்போ வாட்? என்ன கிக் பண்ணாங்க? டாகை கிக் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட். அடுத்தது, மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். யோசிங்க பார்ப்போம். மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இப்போ மை ஃபாதர் அப்படின்றது நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிடும். இது ஆக்சிலரி வேர்பு, இது மெயின் வேர்பு. ஸோ இது ரெண்டுமே என்னது வந்துடும்? வேர்ப் ஆகிடும். இப்போ என்னுடைய அப்பா படிச்சிட்ருக்காரு. என்ன படிச்சிட்ருக்காரு? நியூஸ் பேப்பரை. புரியுதுங்களா? என்ன? ஸோ அப்போ இது ஆப்ஜெக்ட். வாட்டுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வர்றதுனால இது ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா வரதை விட்டுட்டு சப்ஜெக்டையும் வேர்பையும் வச்சு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அதை ஆப்ஜெக்டாக, காம்ப்ளிமெண்ட்டாக, அர்ஜென்ட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? தி ஓல்டு மேன் ஆஃபர்டு த ஸ்ட்ரேஞ்சர் சம் ஃபுட்டு. தி ஓல்டு மேன் ஆஃபர்டு த ஸ்ட்ரேஞ்சர் த ஃபுட்டு. என்ன வரும்? எழுதலாங்களா? தி ஓல்டு மேன் ஆஃபர்டு த ஸ்ட்ரேஞ்சர் த ஃபுட்டு. அதாவது ஒரு ஓல்டு மேன் வந்து ஆஃபர் கொடுக்குறார், அவ்வளோதான். இதை மறைச்சிக்கோங்க. தி ஓல்டு மேன் ஆஃபர்டு. அப்போ என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க? ஃபுட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுக்குறாங்க. சென்டென்ஸ் புரியுதுங்களா? என்ன கொடுக்குறாங்க? ஃபுட்டு கொடுக்குறாங்க. அப்போ வாட்? யாருக்கு கொடுக்குறாங்க? ஸ்ட்ரேஞ்சருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தால் அது என்னது? அது டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்னு வந்தால் ஐஓ. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது சப்ஜெக்ட், இது வேர்பு. அப்போ சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வாட்டு இல்லைன்னா ஹூம், இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தது அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட். சப்போஸ் 2 ஆப்ஜெக்ட் வருதுன்னா நமக்கு 2 ஆப்ஜெக்ட்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்டுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான். எஸ்விஓவும் எஸ்விஐஓடிஓவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது சி. சினா காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம்.
சி அப்படின்னா என்னது? காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சென்டென்ஸு இந்த வேர்டு இல்லாமல் அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்டு சி வருது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சி இருக்குன்னா அந்த சி அந்த வேர்டு இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன ஆகுது? ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சில க்ளூ வேர்டுலாம் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்டு இப்போ சி. இப்போ பேசிக்காக ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் வருதுன்னா ஃபஸ்ட்டு க்ளூ, ஆக்சிலரி வேர்ப் வருதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு வந்து என்னவாக இருக்கும்? சியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் எ டிரைவர், ஹீ இஸ் எ டிரைவர், அவன் ஒரு டிரைவர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவன் இருக்கிறான், என்னவா இருக்கான் தெரியல. அப்போ இதோடு முடிஞ்சதுன்னா அது சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டு தான் அதை சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ இதுதான் வந்து சி ஃபஸ்ட்டு. தெரியுதுங்களா? ஆக்சிலரி வேர்ப் வந்து என்னது? ஒரு சென்டென்ஸு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் சி வரணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் வர வார்த்தை வந்து என்னவாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்டு என்னென்னலாம் வரும் பாருங்களேன். இப்போ பிரசிடெண்ட் அப்படின்னு வருதுன்னா அது காம்ப்ளிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டு, டாக்டர், டீச்சர். ஸோ இது மாதிரி ப்ரொஃபஷ்னல் குறிக்குது அப்படின்னா இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ஒரு சில வேர்டுக்கு அப்புறம் வரக்கூடிய, அதாவது மெயின் வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அது என்னவாக தான் இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். அது என்னென்ன வார்த்தைன்னு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பிகம் ஃபஸ்ட்டு, அடுத்தது லுக், ஃபீல், க்ரோ, சீம், டேஸ்ட், ஸ்மெல், அப்பியர், பிஹைண்ட், பிஹேவ், ரிமைன். ஸோ இந்த வார்த்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை ஒரு சென்டென்ஸில் வருதுன்னா இந்த வார்த்தைக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை வேர்டு வந்து என்னவாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும், சியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? இப்போ மில்க்கு எக்ஸாம்பிளாக, மில்க்கு டேஸ்ட்டு ஸ்வீட்டு, மில்க் டேஸ்ட் ஸ்வீட். இப்போ இதை மறைச்சிக்கோங்க. மில்க்கு டேஸ்ட்டாக இருக்குது, பால் வந்து சுவையாக இருக்குது. என்ன சுவையாக இருக்குது? அப்போ இனிப்பு சுவை, பால் வந்து இனிப்பு சுவையாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இதை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இதனால் இது சி. ஸோ அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. பிகம், லுக், ஃபீல், க்ரோ, சீம், டேஸ்ட், ஸ்மெல், அப்பியர், பிஹைண்ட், பிஹேவ், ரிமைன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்தால் இது காம்ப்ளிமெண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது மை பிரதர். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா காம்ப்ளிமெண்ட்டுக்கு? மை பிரதர் பிகேம் an engineer, an engineer. இப்போ நான் என்ன சொன்னேன்? இங்கே பிகம் இருக்கு. ஸோ இப்போ பிகம், பிகேம், பிகம். ஸோ இப்போ இது வருதா? இது மெயின் வேர்பு, இது சப்ஜெக்டு. ஸோ இது பக்கத்தில் வர்றது என்னன்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான், எஸ்விசி. இப்போ சப்போஸ் இதில் வந்து மை பிரதர் பிகேம் an engineer லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி இயர் வருது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறோம். இப்போ வந்து என்னென்ன பார்த்துட்டோம்? சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், அடுத்து வேர்பு பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், காம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக அர்ஜென்ட்டு. அர்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்பில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா
ஏவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னா ஹவு எப்படி, வேர் எங்கே, வென் எப்பொழுது, ஒய், இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வருது அப்படின்னா அதுதான் ஏ அர்ஜென்ட்டு. ஓகேங்களா, புரியுதா? எப்படி, எங்கே, எப்பொழுது, ஏன். சார் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஓகேங்களா, ஸோ இப்போ பேர்ட்ஸு பறக்குது, எங்கே பறக்குது? ஓகேங்களா, எங்கே, வேர். ஸோ அப்போ எங்கே அப்படின்னு கொஸ்டின் வந்தால் அது என்னது? அது ஏ போடணும். இப்போ புரியுதுங்களா? எங்கே பறக்குது? வானத்தில் பறக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் ஏ. அடுத்தது 2வது கொஸ்டின் பார்ப்போமா? எடுத்துக்காட்டு, ஹி வாக்ஸ் ஃபாஸ்ட்டு. ஹி வாக்ஸ் ஃபாஸ்ட்டு. அவன் வேகமாக நடந்தான். அவன் எப்படி நடந்தான்? ஹவு. கொஸ்டின் வருதா? அவன் எப்படி நடந்தான்? ஃபாஸ்ட்டாக நடந்தான். ஸோ அப்போ எப்படின்ற கொஸ்டினுக்கு வர்றதுனால இது ஏ. ஓகேங்களா, மீதி SVA. அடுத்த கொஸ்டின்னு, ஏதாவது ஒரு டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமுக்கு யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்? அது ஏவாக தான் இருக்கும். த மீட்டிங் பிகேன் அட் 10 o'clock. இப்போ இதில் டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஏ. புரியுதா? அடுத்தது வேறு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சி பாட் வெஜிடபிள்ஸ் இந்த மார்க்கெட். ஏதாவது ஒரு பிளேஸை குறிக்குது அப்படின்னா சி பாட் வெஜிடபிள்ஸ். அவ வெஜிடபிள்ஸை வாங்கினா. எங்கே வாங்கினா? ஸோ எங்கே. ஓகேங்களா, இந்த மார்க்கெட். ஸோ அப்போ இதுதான் ஏ. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சென்டென்ஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய கைடில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவர் டீச்சர் டோல்ட் அஸ் எ ஸ்டோரி எஸ்டர்டே. இப்போ பாருங்கள், டீச்சரையும் டோல்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்போ என்ன அப்படின்னு வந்தால் நமக்கு ஞாபகம் வரணும். என்னன்னா என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ என்ன சொன்னாங்க? ஸ்டோரி. டைரெக்டாக வந்ததுனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு சொன்னாங்க? அஸ் நமக்கு. அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்துருச்சுங்களா? இப்போ ஒரு டைம், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. ஸோ இதெல்லாம் வந்தால் என்ன போடணும்? ஏ போடணும். அவ்வளோதான். SVIODO ஏ. அடுத்தது, த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த டீச்சர் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன கொடுக்குறாங்க? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அப்போ என்னன்னா DO, யாருக்குன்னா IO. முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது, ஆல் பீப்புள் கன்சிடர் ஷேக்ஸ்பியர் த கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் இன் த வேர்ல்டு லிட்ரேச்சர். அதாவது ஆல் பீப்புள் கன்சிடர் ஷேக்ஸ்பியர் பற்றி கன்சிடர் பண்ணணும். அவ்வளோதான். எதுக்காக அப்படின்னு எந்த சென்டென்ஸுமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் பீப்புள் கன்சிடர் ஷேக்ஸ்பியர். யாரை பற்றி சொல்கிறாங்க? அப்போ ஷேக்ஸ்பியர். ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. அப்போ ஷேக்ஸ்பியர் இதோட சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? இல்லை. ஏன் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட். ஸோ அப்போ இதோட தான் சென்டென்ஸு ஃபுல்ஃபில் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு லிட்ரேச்சர். அப்போ இது வந்து ஏ. புரியுதுங்களா? அடுத்தது, we painted the car red. SV. எதுக்கு பெயிண்ட் பண்ணாங்க? காருக்கு பெயிண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, என்ன பெயிண்ட் பண்ணாங்க? கார் பெயிண்ட் பண்ணாங்க. என்ன கலர்? ரெட் கலர். ஸோ காருக்கு பெயிண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். அது இன்னும் சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ ரெட்டுன்றது வந்ததுனால தான் இது ஃபுல்ஃபில் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லணும். இப்போ பாருங்கள், இதிலே கொடுத்துருந்தாங்க, we
மேட் ஹிம் லீடர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வி மேட் ஹிம் லீடர். ஸோ இது வந்து சப்ஜெக்டு, வேர்பு, இது ஆப்ஜெக்டு. இந்த ஆப்ஜெக்டை பற்றியே பெருமையாக சொல்கிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம குறிப்பாக திரும்பவும் சொல்கிறோன்னா அது வந்து என்னது? அது சி. வி மேட் ஹிம் லீடர். வி மேட் ஹிம் லீடர். லீடர்ன்றது ஹிம்மை பற்றி குறிக்கிறதுனால இது வந்து சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.